கடவுளா நடிச்சிருக்கிறதுலயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆய்வு நடத்தியே பண்ணியிருக்காருன்னு நான் நினைச்சேன் அதுல. அதுல வந்து அந்த நீங்க சொன்ன அந்த புலவர் வேடம், அந்த மீனவன் வேடம், அந்த விறகு வெட்டி வேடம் 3மே வந்து கடவுள் மனுஷனா வர்றத கடவுள் வந்து மனுஷனா வர்றாருன்னு சொல்லிட்டாங்க. ம். அதனால வந்து ஒரு மனுஷனோட ஆக்டிவிட்டீஸோட அதுல வந்து பண்ணியிருப்பாரு. இப்ப கடவுள் கடவுளாவே வர இடத்துல அவர் சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல. அதுல ஒரு இடம் அந்த மனைவியோட சண்டை போடுற இடத்துல வந்து தாட்சாயினி. ஒரு ஆக்சுவலா ஒரு ஒரு நார்மலான கணவன் எப்படி வந்து சண்டை போடுவானோ, அதே மாரி தான் பண்ணியிருப்பாரு. இத எப்படி துணிச்சலா பண்ணாருன்னு தெரியல. நான் வந்து எங்க அப்பா நடத்துற யாகத்துக்கு நான் போகணும். ம். அதுக்கு அனுமதி குடுங்கன்னு அந்த கேட்டப்ப டான்ஸ் பார்த்தீங்களா? டான்ஸு. அந்த இது ஒண்ணு. அந்த இல்ல அப்ப டான்ஸ் அந்த பிரமாதமா இடத்திலேயே ஆடியிருப்பாரு. சொல்லுவாரு. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என்னை அழைக்காமல் யாகத்தை தொடங்கியிருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவிழ் பாகத்தையும் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட கொடியோன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையா இருப்பதால் தவறை மறைப்பதா? அதற்கு நானும் உத்தரவு தருவதா? வெட்கம் வெட்கம். அப்படிவாரு. அந்த வெட்கம்னு சொல்றதுதான் highlight. அதான் ஹைலைட். எனக்கு அந்த இடத்துல தான் ஆச்சரியம் வந்துச்சு. அந்த வெட்கம் சொல்றதெல்லாம் வந்து நம்ம சாதாரண மனித உலகத்துக்குள்ள புழங்குற வார்த்தைகள். இத வந்து கடவுளுக்கு எப்படி ஃபிட் பண்ணலாம்னு அவர் யோசிச்சாருங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம்.